மோட்டார் பைக்கின் ஃபியூயல் ஃபில்டர் மற்றும் ஃபியூயல் ஸ்ட்ரெயினரை சுத்தம் செய்தல் மற்றும் மாற்றுதல். வணக்கம். உங்கள் எல்லோரையும் மோட்டார் பைக்கின் ஃபியூயல் ஃபில்டர் மற்றும் ஃபியூயல் ஸ்ட்ரெயினர் சுத்தம் செய்து மேலும் மாற்றுகிற இந்த வகுப்பிற்கு வரவேற்கிறோம். ஒரு மோட்டார் பைக்கின் ஃபியூயல் ஃபில்டர் பெட்ரோலில் உள்ள அந்நிய பொருட்களை அது கார்பரேட்டர் அல்லது ஃபியூயல் இன்ஜெக்டருக்குள் செல்வதற்கு முன் வடிகட்டுகிறது. இந்த வகுப்பில் மோட்டார் பைக்கின் ஃபியூயல் ஃபில்டர் மற்றும் ஃபியூயல் ஸ்ட்ரெயினர் சுத்தம் செய்து மேலும் மாற்றுவதற்கான செயல்முறையை நாம் படிக்கலாம். செய்முறைக்கு நாம் செல்வதற்கு முன் முதலில் இதற்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்கள் என்ன என்று பார்க்கலாம். அவைகள்: ஸ்க்ரூ டிரைவர்ஸ், பிலிப்ஸ் ஃப்ளாட் சிறிய நடுத்தர மற்றும் பெரிய அளவு பிளேயர்ஸ், அட்ஜஸ்டபிள் ஸ்பானர், டூல் ட்ரே, 2 லிட்டர் கொள்ளளவு உள்ள வாஷிங் ட்ரே, துடைப்பதற்கு துணி, 1 லிட்டர் அல்லது குறைவான கெரோசின், 1 லிட்டர் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய மினரல் ஸ்பிரிட் அல்லது பெயிண்ட் தின்னர், ஐ டிராப்பர், தோராயமாக 1.5 லிட்டர் 90 வாட்ஸ் ஆயில், ஏர் கம்ப்ரஸர், ஃபனல், 1 ஜோடி ரப்பர் கையுறைகள், பெட்ரோல் மற்றும் கெரோசினுக்கு 2 சிறிய கண்ணாடி ஜாடிகள். நாம் இப்போது ஃபியூயல் ஃபில்டரை சுத்தம் செய்வதில் உள்ள படிகளை பார்க்கலாம். ஃபியூயல் குழாயை மூடிய நிலைக்கு மாற்றவும். இது ஃபியூயலை குழாயிலிருந்து வருவதை தடுக்கிறது. ஒரு கையால் உள்புற குழாயின் ஃபியூயல் ஃபில்டரை பிடித்து அகற்ற வேண்டும். மற்றொரு கையால் டேங்கிலிருந்து வரும் ஃபியூயல் குழாயை திருகி இழுத்து வெளியே எடுக்க வேண்டும். அதில் இருக்கும் ஃபியூயலை ஒரு சிறிய கண்டெய்னரில் சேகரிக்கவும். அதில் ஏதாவது ஹோஸ் கிளாம் இருந்தால் அதை பார்ட்ஸ் ட்ரேயில் வைக்கவும். ஹோஸின் மறுமுனையில் இருந்தும் ஃபில்டரை அகற்றி எடுக்கவும். அப்படி எடுக்கும்போது ஹோஸில் மீதி இருக்கும் ஃபியூயலை ஒரு கண்டெய்னரில் பிடிக்க வேண்டும். ஃபில்டரை கண்டெய்னரில் மேல் கவிழ்த்து மீதியுள்ள ஃபியூயலை முடிந்தவரை குலுக்கி எடுத்து விட வேண்டும். மேலும் எவ்வளவு அழுக்கு வெளியேறியுள்ளது என்பதை கவனிக்கவும். ஒரு ஐடிராப்பர் அளவிற்கு கெரோசின் எடுத்து ஃபில்டரின் ஒரு பக்கத்தில் ஊற்றி அதில் இருக்கும் அழுக்கை சுத்தம் செய்யவும். ஃபில்டரின் முனைகள் மீது உங்களுடைய கைகளால் பிடித்து அதை குலுக்கவும். பிறகு அந்த கெரோசினை ஒரு கண்டெய்னரில் வடிகட்ட வேண்டும். இதேபோல் வடிகட்டியின் மறுபக்கம் செய்ய வேண்டும். அதன்பின் மெதுவாக அழுத்தமான காற்றை குறைவான அழுத்தத்துடன் வடிகட்டியின் வழியாக செலுத்த வேண்டும். கவனிக்க வேண்டியவை: மிகவும் அழுத்தத்துடன் செலுத்தினால் வடிகட்டி பழுதாகிவிடும். ஃபியூயல் ஃபில்டர் ஏற்கனவே பழுதாகியோ அல்லது மிகவும் அழுக்காகியோ இருந்தால் அதை மாற்றிவிட வேண்டும். ஆனால் இங்கு ஃபில்டர் நன்றாக இருக்கிறது. இப்போது எரிபொருள் குழாயை ஆன் நிலையில் வைத்துவிட்டு ஏதாவது லீக் ஆகிறதா என்று பார்க்கவும். வடிகட்டிய எரிபொருள் சுத்தமாக தெரிந்தால் அதை திருப்பி ஃபியூயல் டேங்கில் ஊற்றிவிடலாம். ஃபியூயல் துகள்களுடன் பார்ப்பதற்கு அழுக்காக இருந்தால் அதை ஒழுங்காக அப்புறப்படுத்தவும். நாம் இப்போது ஃபியூயல் ஸ்ட்ரெயினரை சுத்தம் செய்யலாம். சில ஃபியூயல் டேப்களில் ஸ்ட்ரெயினர் ஸ்கிரீன் ஒரு சிறிய கப் போல நேரடியாக ஃபியூயல் குழாய் கைப்பிடியின் கீழ் அல்லது அதன் பின்பக்கம் இருக்கும். நாம் இப்போது அந்த ஃபியூயல் ஸ்ட்ரெயினரை சுத்தம் செய்யலாம். ஸ்க்ரூ டிரைவர் வைத்து மோட்டார் பைக்கின் சைடு பேனலை கழற்றவும். எரிபொருள் குழாயை ஆஃப் நிலையில் வைக்க வேண்டும். நாம் இப்போது இந்த கப்பை அட்ஜஸ்ட் செய்யும் ஸ்பானர் வைத்து அதன் அடியில் இருக்கும் ஸ்க்ரூவை திருகி கழற்ற வேண்டும். ஸ்க்ரூவை கழற்றிய பிறகு இந்த கப்பை கீழே இழுக்க வேண்டும். கப்பை கீழே இழுப்பதற்கு முன் துளியாக விழும் ஏதேனும் பெட்ரோலை பிடிப்பதற்கு ஒரு சிறிய கண்டெய்னர் நீங்கள் வைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும். கப்பின் மேல் ஓ-ரிங் சீல் இருக்கும். இந்த சீல் சேதமடைந்திருந்தால் அதை அகற்றவும். இதனால் ஃபியூயல் கசிவை தடுக்கலாம். கப்பின் உள்ளே இருக்கும் ஸ்கிரீனை கழற்றி
அதில் ஏதாவது இரும்பு துகள்கள் அல்லது வேறு ஏதாவது சிறிய அடைப்புகள் இருக்கிறதா என்று பார்க்கவும். கடினமான மேற்பரப்பின் மீது ஸ்கிரீனை மெதுவாக தலைகீழாக கவிழ்த்தி அதில் இருக்கும் மாசுகளை கம்ப்ரஸ்ட் ஏரினால் மெதுவாக அகற்றவும். பிறகு கப்பை சொருகி கையினால் இறுக்கவும். அதன்பின் ஸ்பானரை பயன்படுத்தி இறுக்கமாக திருகவும். கவனிக்க வேண்டியவை: அதிகமாக இறுக்கினால் ஓரிங் உடைந்து அல்லது வளைந்து ஃபியூயல் ஒழுக வாய்ப்பு உண்டு. எரிபொருள் குழாயை ஆன் செய்து லீக் ஆகிறதா என்று பார்க்கவும். சைடு பேனலை மறுபடி பொருத்தவும். இறுதியாக சுத்தம் செய்யவும். கருவிகளை சுத்தம் செய்து அவற்றை அந்தந்த இடத்தில் பத்திரமாக பாதுகாக்கவும். ஃபனலை உபயோகித்து மினரல் ஸ்பிரிட்டை அதற்குரிய கண்டெய்னரில் மீண்டும் ஊற்ற வேண்டும். கெரோசினை ஜாடியிலிருந்து பாட்டிலில் ஊற்ற வேண்டும். மோட்டார் பைக்கில் தெரியும் அழுக்குகளை சுத்தம் செய்யவும். இத்துடன் இந்த வகுப்பு முடிவடைகிறது. இந்த வகுப்பில் நாம் படித்தது ஃபியூயல் ஃபில்டர் சுத்தம் செய்தல் மேலும் மாற்றுதல் மற்றும் மோட்டார் பைக்கின் ஃபியூயல் ஸ்ட்ரெய்னர். இந்த வகுப்பு உங்கள் எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.